அருள் வந்த நிமித்தக்காரன் குறி சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இப்போ ராசமாபுரத்தை இந்த குழு தாக்குறதுனால அவங்களுக்கு நிறைய பொண்ணும் பொருளும் நிறைய ஆடு மாடுகளையும் அவங்களால கவர்ந்துட்டு வந்துட முடியும்னும், இருந்தாலும் இதனால பின்னாடி பிரச்சனைகள் நிறைய வர இருக்கிறதா சகுனங்கள் சொல்றதுனால இந்த யோசனை வேண்டாம், இதோட கைவிட்டுறலாம் அப்படின்னு அவன் அறிவுறுத்துறான். இதை கேட்ட வேடர் குல தலைவனுக்கு சிரிப்பு வருது. ஆனா அந்த வேடர் குழுல இருக்க நிறைய பேர் சன்னதக்காரன் சொல்றதை நம்ப ஆரம்பிச்சு மனம் சோர்வடைஞ்சிடறாங்க. இதனால அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காக வேடர் தலைவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அவங்களுக்கு நிறைய மதுவை குடிக்க கொடுக்குறான். அவங்களோட சேர்ந்து தானும் குடிக்கிறான். அது மட்டுமல்லாமல் ஆறுகோட் பறை அப்படிங்கிற ஒரு விதமான பறை இசையை அவங்கள கேட்க செய்யறான். இதனால அவங்களுக்கு மனம் கிளர்ச்சி அடையுது, அவங்களுக்கு ஒரு புதிய உத்வேகம் பிறக்குது. இதனால இப்போ குழுவோட தலைவன் சொல்றத கேட்கறதுக்கு தயாரா இருக்காங்க. அதனால அவங்க அந்த திட்டத்தை ஏத்துக்கிட்டு அவனோட தலைமையில ராசமாபுரத்தோட எல்லையை ஒட்டி இருக்க ஒரு காட்டு பகுதியில பதுங்கியிருக்காங்க. அவங்க ராசமாபுரத்தையும் அந்த மக்களையும் தாக்குவதற்கான சரியான நேரத்துக்காக காத்துட்டு இருக்காங்க.